Dear students, welcome to Kalabharati. இன்னைக்கு வந்து நம்ம செல் சைக்கிள் செல் டிவிஷன் நீட் கொஸ்டின் செஷன் 2 இதிலே நம்ம 5 क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, when cell has stalled DNA replication fork, which checkpoint should be predominantly activated? The question. இதில் கொஸ்டின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீனிங் என்னென்னா, டிஎன்ஏ டபுள் ஆகிறதுக்கு, டபுள் தி குவான்டிட்டியாக மாறுறதுக்கு தேவையான ஒர்க் எடுக்கக்கூடிய செல் மெஷினரி when cell is stalled in the fork, இதை ஸ்டில் நிப்பாட்டிருச்சுன்னா, இந்த ஒரு செல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குங்கிற அந்த ஆக்டிவிட்டியை நிப்பாட்டிருச்சுன்னா ஃபர்தராக அந்த செல் டிவிஷனில் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கணும்னா, உதாரணமாக ப்ரோஃபேஸ்லேருந்து அனாஃபேஸ் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்க்கு ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ்னால் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் மாற்றி மாற்றி போகக்கூடாது. போகாமல் இருக்கணும்னா எந்த செக் பாயிண்ட் டு பி ப்ரிடாமினென்ட்லி ஆக்டிவேட்டட்? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? G1S செக் பாயிண்ட் இருக்குது, G2M செக் பாயிண்ட் இருக்குது, வெறும் எம் செக் பாயிண்ட் இருக்குது. எந்த செக் பாயிண்ட் அதில் கரெக்டாக நிப்பாட்டணும், அதை நம்ம பார்த்துடலாம். G1 and S செக் பாயிண்ட், G2 கேப் 2 and M செக் பாயிண்ட், எம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. போத் G2 M, அதாவது G2 and M and M, இந்த ரெண்டு செக் பாயிண்ட். ஒன்று இது, 2, 3 அல்லது 4வது வந்து இந்த ரெண்டு சேர்ந்த ஒரு செக் பாயிண்ட். இதில் அது ஸ்டால் பண்ணால் அடுத்த ப்ராசஸ் போகாமல் இருக்கும். இதுதான் கொஸ்டின். லெட் அஸ் see. Stalled fork attach activate the check point. இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அதை ஒரு செல் நிப்பாட்டிடுச்சுன்னு சொன்னால் இது என்ன செய்யுது? இது அட்டாச்சஸ் அண்ட் ஆக்டிவேட்ஸ் தி செக் பாயிண்ட். எந்த செக் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணோம்? சிக்னலிங் அண்ட் பாஸ் ரெப்ளிகேஷன். சின்ஸ் G1 கேப் 1 bar S synthesis phase, check point checks DNA damage, cell size prior to S phase, that is DNA replication phase. This checkpoint would be activated by stalled DNA replication fork. இது ஒர்க்குன்னு போட்டுக்கிறாங்க, ஃபோர்க். ஸோ இந்த ஒர்க்கில் G1 is general growth phase, gap 1 ஓவரால் ஜெனரல் க்ரோத், ஸ்பீடாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடியது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ரேஷியோ ஆஃப் சைட்டோபிளாசம் நியூக்ளியோபிளாசம் டு சைட்டோபிளாசம். இந்த ரேஷியோ என்ன இருக்குது? அதுக்கு அடுத்து தான் அது டிவிஷனுக்கு சிக்னல் பண்ணணும். அடுத்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், செல்லுடைய வால்யூம் எவ்வளவு, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு, இந்த ரேஷியோ, இந்த ரெண்டு தான் ஒரு செல் டிவிஷனுக்கு ரெடியாக இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கான ப்ராம்ப்ட் ஒர்க் நடக்குது. எஸ் ஃபேஸில் தான் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கான தூண்டுகோல் மிஷினரி தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இது ஸ்டால் ஆகி போச்சுன்னு சொன்னால் இந்த செக் பாயிண்ட் தான் இம்மீடியட்டாக என்ன செய்யணும்? ஆக்ஷனுக்கு வரணும். ஸோ ஆன்சர் ஏ வில் பி கரெக்ட். ஸோ லெட் அஸ் see. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய காலம் கொடுத்துருக்குறாங்க, பட் வில் கோ மேட்ச் தி ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் மியாசிஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? இன் காலம் 1. இதான் காலம் 1. காலம் 1 மியாசிஸுடைய ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க? பேச்சிட்டின், மெட்டாஃபேஸ், டயகைனசிஸ், ஜைகோட்டின். இந்த 4ல் மெட்டாஃபேஸ் தனி, பேச்சிட்டின், டயகைனசிஸ், ஜைகோட்டின் மூணுமே
ப்ரோஃபேஸ் மியாசிஸ் ப்ரோஃபேஸ் 1ல் மியாசிஸ் 1ல் ப்ரோஃபேஸ் 1 சேர்ந்தது. ஓகே, டு தர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் காலம் 2 கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்குறாங்க, பட் ஜம்ப்ளிங் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். வேர் இஸ் தி ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேச்சிட்டின். ஓகே, இந்த 4ல் பேச்சிட்டினுக்கு எது கரெக்டாக வரும்? பேச்சிட்டினில் பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம், டெர்மினலைசேஷன், கிராசிங் ஓவர், குரோமோசோம்ஸ் அலைன் அட் ஈக்குவட்டார். அலைன் அட் ஈக்குவட்டாருங்கிறது எப்பயுமே மெட்டாஃபேஸ் BN4. ஓகே, அடுத்து கிராசிங் ஓவர் பேச்சிட்டின். ஸோ ஏல 3வது ஃபஸ்ட் இருக்கணும், ஏ 3rd இருக்குது, கரெக்டாக? ரைட். தென் மெட்டாஃபேஸ் வந்துச்சுன்னா இட் இஸ் அலைன்மெண்ட் அட் ஈக்குவட்டோரியல் பிளேட்டுங்கிறதா மெட்டாஃபேஸ் பிளேட். ஸோ இட்ஸ் கம் டு 4 இருக்கா? 3க்கு அடுத்து 4. குட், கரெக்ட். ஏல 2 பாயிண்ட் சரியாக போச்சு. 3rd பாயிண்ட் டயகைனசிஸ். வாட் இஸ் த டயகைனசிஸ்? தட் இஸ் தி டெர்மினேஷன் ஆஃப் கயஸ்மெட்டா. கிராசிங் ஓவர் முடிஞ்சது பின்னாடி அதில் 2க்கும் அட்டாச்சிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கயஸ்மெட்டா எக்ஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கிறது டெர்மினேஷனுக்கு போகணும். தட் இஸ் கால்ட் டயகைனசிஸ். டயகைனசிஸ் சி. இங்கே டெர்மினலைசேஷன் ஆஃப் கயஸ்மெட்டா இருக்குது. ஸோ சியில் 2, சி வந்து டயகைனசிஸ், சியில் 2. ஸோ ஆப்ஷன் ஏல 3 பாயிண்ட் கரெக்ட். 4th பாயிண்ட் ஜைகோட்டின். வாட் இஸ் தி ஜைகோட்டின் ஒர்க்? நார்மலாக பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் தட் இஸ் தேர் இன் 1. இது வந்து டி, இது வந்து 1. தட் இஸ் டி அண்ட் 1. ஸோ ஆன்சர் ஏலே எல்லாமே ஆப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் மற்றது ஏ ராங்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏல இப்போ பியில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏக்கு நேராக 1 கொடுத்துருக்காங்க. இதான் ஏக்கு நேராக 1. பேரிங் ஆஃப் குரோமோசோம் வந்து பேச்சிட்டினில் கிடையாது. ஸோ இது முடிஞ்சு போச்சு கதை. அடுத்து சியில் ஆன்சர் ஆப்ஷன் சியில் 2 கொடுத்துருக்காங்க. ஏக்கு நேராக 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னது பேச்சிட்டின், 2 வந்து டெர்மினலைசேஷனுக்கும் பேச்சிட்டினுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆப்ஷன் டியில் ஏக்கு நேராக 4 கொடுத்துருக்குறாங்க. ஏ வந்து பேச்சிட்டின், 4 வந்து குரோமோசோகஸ் அலைன் அட் ஈக்குவட்டோரியல் ஃபேஸ். ஈக்குவட்டோரியல் பிளேட்டுங்கிறதாகவும் மெட்டாஃபேஸை சேர்ந்தது, பேச்சிட்டினுக்காக சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் டி இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டூரிங் செல் growth DNA synthesis takes place. எங்கே நடக்குது? S phase, G1 phase, G2 phase and M phase. M phase மைட்டாட்டிக் டிவிஷன், அங்கே DNA சிந்தசிஸ் எதுவும் நடக்கிறது இல்லை, நடந்தது பின்னாடி தான் டிவிஷன் போகும். G2 phase, கேப் 2. கேப் 2ல் புரோட்டீன் சிந்தசிஸ், RNA சிந்தசிஸ் எல்லாமே நடக்கும், அதர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கும். பட் DNA ஒர்க் முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் அ செக் பாயிண்ட் தேர். G1 phase, G1 ஃபேஸில் ஓவரால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்லுடைய வால்யூம், அதனுடைய இது சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் கூட்டிகிட்டு போகும். ஜென்ரல் growth phase, கேப் 1. ஸோ S phase இஸ் தி சிந்தசைஸ் phase, அதனால தான் எஸ்ன்னு பேர் வருது. ஸோ DNA சிந்தசிஸ்க்கு S phase will be the correct answer. Answer A will be correct. In the cycle of the cell division, interphase is the longest phase consisting of G1, S and G2. மூணுமே இன்டர்ஃபேஸில் சேர்ந்தது. ஸோ M phaseல அது சம்மந்தப்படலை. In this interphase prepares itself for cell division. Cell prepares itself for cell division. In S phase or synthetic phase, DNA
duplication, synthesis takes place. So answer A is correct. Next question. Arrange the following events of meiosis in correct sequence. மியாசிஸில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க 4 ஆன்சர் கரெக்டாக நம்ம பார்க்கணும். கிராசிங் ஓவர் நம்பர் 1, கிராசிங் ஓவர். மியாசிஸில் எடுத்தோன்னே கிராசிங் ஓவர் எங்கேயுமே நடக்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நம்பர் 1 ஃபஸ்ட்டாக வருதோ தட் இஸ் ராங். ஸோ சி இஸ் ராங். ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு. தென் synapsis, then terminalization and disappearance of nucleus. Disappearance of nucleus, telophase last. Termination of chiasmata, அதுவும் last phase. So 3 and 4 சீக்வன்ஸாக வரணும். சினாப்சிஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் கிராசிங் ஓவர் வரும். ஸோ செகண்ட் ஃபஸ்ட்டில் வரணும். தென் கம்ஸ் 1. அது எப்படி இருக்குது? 3 and 4, இதில் 3 and 4 இதில் இல்லை. ஸோ டி இஸ் ராங். இதில் 4 and 3 மாற்றி இருக்குது. ஏன்னா டிஸப்பியரன்ஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கு அப்புறம் டெர்மினலைசேஷன் ஆஃப் கைஸ்மாட்டா நடக்காது. இதுவும் ராங். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். பியில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? சினாப்சிஸ், தென் கிராசிங் ஓவர், தென் terminalization, then disappearance of nucleus. So answer B will be correct. So let us see the correct sequence of events in meiosis. Synapsis in zygote, crossing over in pachytene, terminalization in chiasmata is in diplotin, disappearance of nucleolus leiomycinosis. So answer B is correct. Starting with synapsis, crossing over, terminalization and disappearance of nucleolus. Answer B is correct. 2, 1, 3, 4. So students, next question. During which phase or phases, ஒரு ஃபேஸில் இருக்கலாம், எந்த ஃபேஸாக வேணும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஆன்சரில். phases of cell cycle. செல் சைக்கிள் எத்தனை ஃபேஸ் இருக்குது? G1, S, G2 and M phase. Amount of DNA in a cell remains at 4C level if the initial amount is denoted as 2C. செல்லுடைய DNA உடைய குவான்டிட்டி அளவு 2C ஆக இருந்தால் அது செல் சைக்கிளில் எந்த இடத்துல 4C லெவலில் இருக்கும்? இதுதான் கொஸ்டின். அதாவது டிஎன்ஏவுடைய அளவு 1 கிராம்னா இது 2 கிராம் சொன்னால் இது எப்போ 4 கிராமில் இருக்கும், இது 2 ml இருக்குன்னா இது எப்போ 4 ml இருக்கும், அது செல் சைக்கிளில் எந்த ஸ்டேஜில் அது இருக்கும்? இதுதான் கொஸ்டின். ஓகே. G0 and G1, G1 and S, only G2, G2 and M காம்பினேஷனில் கொடுத்துட்டாங்க. G0 ஃபேஸ் தட் இஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ், அல்லது ரெப்ளிகேஷன்லையோ ஏதோ சைக்கிளில் எந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்தாலும் பழையபடிக்கு G0க்கு தூக்கி விட்டுரும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் நாட் கரெக்ட். G1 and S, this is the synthetic phase where there will be always DNA synthesis. S is synthetic phase. So answer B possibility is there. Only at G2, GAP2, G2 and M phase la irukadu because it is a divisional phase. M phase la irukadu, this is not growth phase, it is divisional phase. So answer la G1 and S only G2 ரெண்டு இடத்துல இருக்கு. இதில் prior to division, இது G1 ஸ்டார்டிங் பாயிண்ட், இது சிந்தசிஸ் ஃபேஸ். இந்த ரெண்டும் செக்கிங் பாயிண்ட். இங்கே க்ரோத் வந்து ரெப்ளிகேஷன் நடக்காது. மோர் காமனாக டிவிஷனுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏ இது மட்டும் தான் இதில் சிந்தசைஸ் ஆகும். ஸோ லெட் அஸ் see
During SR synthetic phase, DNA content doubles. So 2C இருந்தால் 4C மாறிடும் எங்க S phaseல. That is from 2C to 4C in all diploid cells. The G2 phase follows the S phase. S phase அப்புறம் G2 phase வரும். And is called as the second growth phase. Second growth phase. ஆனாலும் DNA replication நடக்காது. Or pre-mitotic gap phase. In G2 phase, the synthesis of DNA stops. Therefore, DNA level remains 4C if the initial was 2C. In the G2 ல DNA replication stop ஆனதுனால 4C லே remain ஆகணும்னா that will be in the S phase. However, formation of RNA, protein இதெல்லாமே continues. That is for the multiplication of the cell organelles, spindle formation and cell growth. This amount becomes half 2C only during anaphase, that is in mitosis phase, when the chromosomes separate. So அது வரைக்கும் அது இதில் எந்த ஸ்டேஜில் 4Cல கரெக்டாக இருக்கும்? ஆன்சர் D is correct. Where is the D? D. G2 and M. அதனுடைய மீனிங் என்ன? S phase-ல உருவான DNA double the quantity remains up to G2 and M phase. At the end only it will go. So answer D is correct. So dear students, இந்த செஷனில் நம்ம 5 questions பார்த்துருக்கோம். Next session we will see another 5 questions in cell cycle and division. Thank you very much.